இது போக இதுல வந்து 2 தரப்புமே ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துட்டாங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அன்புமணியோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து கட்சியோட பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதுக்கான உயர்மட்ட குழு அங்கீகாரம்லாம் வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க தகவல் கொடுத்துட்டோம். இது போக இங்க இருக்கிற சட்டத்துறையில சட்ட அதிகாரிகள் தலைமை டிஜிபி இவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். எனவேதான் நீதிமன்றத்தை அணுகுறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே. அப்ப அன்புமணிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சா முடியலையா இது எல்லாமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட விதிகளின்படி ஆராய வேண்டிய விஷயம். ரொம்ப காலம் முடிக்கும், டைம் எடுக்கும். அப்படின்னா இப்போதைக்கு என்ன அவசர ரிலீஃப்? பொதுக்குழு கூட்டக்கூடாது. பொதுக்குழு கூட்டினா அதுல ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தின்படி வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகுவாங்க. எங்களுக்கு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும். இதுதான் வந்து பிரின்சிபிள். அதை மட்டும்தான் நீதியரசர் வந்து பரிசீலனை செய்யணும். அதை தாண்டி வந்து 2 தரப்பின் நன்மைக்காக என்று கூறுவதற்கு அவருக்கு உண்மையிலேயே சட்ட உரிமை இல்லை. அப்ப டாக்டர் ராமதாஸ் வருவதற்கு மறுக்கலாம், அல்லது தலைமை நீதிபதிட்ட போய் முறையிடலாம். எது பண்ணாலும் இது வந்து தவறான முன்னுதாரணம் தான் நான் நினைக்கிறேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணலாங்க. ராமதாஸ் தரப்பு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனா அப்பவும் அதுல பிரச்சனை என்ன வரும்னா, அடுத்த கட்டம் போகவே முடியாது இல்லையா? சனி ஞாயிறு லீவ் ஆயிரும். நாளைக்கு வந்து அவங்க பொதுக்குழுவே கூட்ட போறாங்க. அப்ப அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இன்றைய தேதிக்கு டாக்டர் ராமதாஸ் முன்னாடி ஏன்னா அவர் தான் மனுதாரர். எதிர்த்தரப்பு வந்து பதில் மனுதாரர் தான். அப்ப மனுதாரருக்கான உரிமைகளை பாதிக்கப்படுதே. ஒரு மனுதாரர் வந்து ஒரு சிவில் வழக்கு தொடரும் போது அவருக்கு சில உரிமைகள் இயல்பாக வருது. அந்த உரிமை பாதிக்கப்படுது. அப்படின்னா எனக்கு தெரிந்து பொதுவாக மூத்த வழக்கறிஞர்கள் உடனடியாக இதை தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு எடுத்து செல்வார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர் அநேகமா தைலாபுரத்துல இருந்தாங்கன்னா அவர் அங்கிருந்து இங்க வரணும். இல்ல சென்னையில இருக்காங்களா அது நமக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனையில ஒரு தாவா வரும்போது இப்படியான அணுகுமுறை என்பது தவறு என்பதுதான் என் கருத்து. நீதிபதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய மத்தியஸ்தர் இல்லைங்க. அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து சட்டப்படி ஒரு விஷயத்தை அணுகணும், அவ்வளவுதான். நீண்ட நெடுங்காலமாக கிடப்புல கிடக்கிற ஒரு சிவில் மேட்டர்னா அவர் மத்தியஸ்தம் பண்ணலாம். அது கூட அவர் வந்து இந்த முறையில மத்தியஸ்தம் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய இசைவு தீர்ப்பாயங்கள் இருக்கு, நிறைய நம்ம சட்டத்துல வழி இருக்கு. இது வந்து ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு மனு. ஆரம்ப நிலையில அவங்க என்ன சொல்றாங்க? பொதுக்குழு கூட்டக்கூடாது. பொதுக்குழு கூட்டினா எங்களுக்கு டேமேஜ் ஏற்படும். நாங்க தான் கட்சியின் உண்மையான பொறுப்பாளர்கள்.